ஹே ஐஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா எ ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்ங்கிற படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படம் டோட்டலா வேற மாதிரி இருக்குது. அதாவது த்ரில்லர் ஆக்ஷன் இருந்தாலும் இந்த படத்துல அதிகமா வயலன்ஸ் வந்து இருக்குது. இந்த படத்துல கதை பெருசா இல்லைனாலும் ஆனா இந்த படத்துல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத ஒவ்வொரு நொடியும் நம்ம பார்த்துட்டே இருப்போம். அதாவது இந்த படத்தோட ஒன்லைனர் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலியோட ரொம்பவுமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரான். நம்ம ஹீரோ ஆக்சுவலா ஒரு கஃபே ஷாப் வச்சிருக்கான். அதுல வர வருமானத்தை வச்சுட்டு எந்த சண்டை சச்சரவும் இல்லாம பீஸ்ஃபுல்லா லைஃப் வாழ்ந்துட்டு வரான். அப்படி வாழ்ந்துட்டு வரும்போது அவன் வாழ்க்கையிலேயே வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் வருது. அதாவது நம்ம ஹீரோ கடையில இருக்கும்போது ஒரு ரவுடி கும்பல், அதாவது ஒரு 2 பேர் வந்து அந்த கடையிலயுமே வந்து கொள்ளையடிக்க பாக்குறாங்க. எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவையும் மிரட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? அவனுமே அந்த நேரத்துல வயலன்ஸ் ஆகி அங்க உள்ள 2 பேத்தையுமே வந்து சுட்டு போட்டுறான். அதாவது கொன்னே போட்டுறான். இப்ப இந்த 2 பேத்த கொண்டிருக்கான். இந்த 2 பேத்த தேடி இன்னும் ஒரு 2 பேர் வராங்க. அந்த 2 பேரு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இங்க பாரு, நீ வந்து இதுக்கு முன்னாடி பிலடெல்பியாங்கிற ஒரு ஊர்ல நீ நிறைய கொலை பண்ண வந்தானே அப்படின்ட்டு டோட்டலா கதையை இந்த இடத்துல மாறுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு கொலைகாரன். அந்த கொலையில இருந்து அவனோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே டோட்டலா சேஞ்ச் பண்ணி தனியா ஒரு ஊருக்கு வந்து அவனுமே மேரேஜ் பண்ணி அவங்களோட பசங்களோட ரொம்பவுமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரான். இப்போ இவனை தேடி ஒரு 2 கொலைகாரங்க வந்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா? அவங்க மூலியமா இவனோட வாழ்க்கையே டோட்டலா மாறுது. கதை ஒரு நல்ல கதை, செம்ம கதை. இந்த கதையை ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பண்ண கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு 2 பேர் வராங்க. இவங்கள பார்க்கவே நார்மலான பீப்புள் மாதிரி தான் இருக்குது. ஆனா இவங்க அப்படி கிடையாது. இவங்க 2 பேருமே மோசமான கொலைகாரங்க. இவங்களுமே நார்மலா காருக்குள்ள வந்துட்டு அந்த வெள்ளை டி-ஷர்ட் போட்டிருக்கான் பாத்தீங்களா? இவனுமே சொல்றான், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது டயர்டா? நம்ம செஞ்ச வேலைக்கு என்னடா டயர்டு அப்படின்னு சொல்லிட்டு, வேமா வண்டி எடு, வண்டியை வந்து ஒர்க் ஷாப்ல விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேருமே கார்ல ஏறி உட்காந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அந்த கருப்பு கலர் கோட்டு போட்டு உட்காந்துருக்கான் பாத்தீங்களா? அப்போ அவனுமே கார்ல உள்ள ஒரு கேன் எடுத்துட்டு, என்ன தண்ணியே இல்ல, தண்ணியை பிடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை டி-ஷர்ட் போட்டவனையுமே வந்து அங்க உள்ள ஒரு வீட்டுக்குள்ள வந்து அனுப்பி விடுறான். இவனுமே வந்து அவன் சொந்த வீடு மாதிரி உள்ள நுழைறான். உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அங்க 2 பேர்த்த காமிக்கிறாங்க. கொடூரமா செத்து போயிருக்காங்க 2 பேருமே. இது யார் இந்த கொலையை பண்ணதுன்னு பார்த்தோம்னா இந்த 2 நாய்களும் தான் பண்ணிருக்காங்க. இத பார்க்கும்போது எனக்கே பக்குன்னு ஆயிருச்சு. ஏன்னா 2 பேரும் நார்மலா வந்திருக்காங்க, எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேர் தான் இந்த கொலையை பண்ணிருக்கிறது. இப்போ இந்த வெள்ளை டி-ஷர்ட் போட்டிருக்கான் பாத்தீங்களா? இவனுமே அப்படியே தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு குட்டி குழந்தை வருது. இந்த குட்டி குழந்தைய பார்த்ததுமே சும்மா இல்லாம அவனுமே கன் எடுத்து அந்த குட்டி குழந்தையோட நெத்தி போட்டுல வைக்கிறான். சரி சுட மாட்டான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா டப்புன்னு சுட்டான். சுட்ட அடுத்த செகண்ட் அந்த சீனை கட் பண்றாங்க. இங்க ஒரு குழந்தை பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்குது. என்னடா கத்திக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா இந்த குழந்தைக்கு பயங்கரமான கனவு வந்திருக்குது. இவளோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா சாரா. இவ கத்துறதை கேட்டுட்டு இவங்களோட தகப்பன் ஒருத்தன் வரான் பாத்தீங்களா? இவன் தான் நம்மளோட ஹீரோ. இவனோட பேர் வந்து டாம். இவனுமே வந்து என்னாச்சு பேபி, எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டாடி எனக்கு பயங்கரமா கனவு வந்துச்சு. அந்த கனவுல நிழல் மாதிரி ஒரு உருவம் வந்துச்சு, அது என்ன கொல்ல வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க படுற தங்கமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவனுமே பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்னாச்சு பேபி அப்படின்ற மாதிரி இன்னொருத்தன் கேட்டுட்டு இருக்கான். இவன் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட பையன், ஆக்சுவலா அந்த குட்டி பொண்ணோட அண்ணன். இவன் பேர் ஜாக்கு. இவனுமே அந்த குழந்தை பக்கத்துல வந்துட்டு என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் ஒரு பயங்கரமான உருவத்தை பார்த்து ரொம்பவுமே பயந்துட்டேன், அது கனவுல வந்துச்சு, என்ன கொல்ல வந்துச்சு அப்படின்ற மாதிரி இவன்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தி வரா பாத்தீங்களா? இவ பேரு ஏடி. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப். இவளுமே வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வழக்கம் போல அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி கனவு வந்துச்சு, அது என்ன கொல்ல வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அவங்களோட ஃபேமிலியை தான் காமிக்கிறாங்க ஒட்டு மொத்தமா. இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அடுத்த நாள் மார்னிங்குமே வந்து அந்த ஜாக்குங்கிறவன் ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அவனோட வேலை கிளம்பிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவங்க பொழப்ப தேடி போறதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்ப ஏடியுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, என்ன பேபி உன்னை விட்டுட்டு வந்துருவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே விட்டுட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அப்படியே கார்ல போயிட்டு இருக்காங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து சொந்தமா ஒரு கஃபே ஷாப் வச்சிருக்கான். அங்க வேலை பார்க்கறதுக்கு தான் வந்து இவன் போய்கிட்டு இருக்கான். இப்ப அவனையுமே அப்படியே இறக்கி விட்டுட்டு, என்ன ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக்கப் பண்ண வரணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா கண்டிப்பா வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அவனோட கடைக்குள்ள வந்து போறான். அந்த கடையிலயுமே வந்து வேலை பார்க்கறதுக்கு ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சீனை அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இங்க நம்ம ஹீரோவோட பையன் ஜாக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அவனுமே அவனோட ஸ்கூல்ல வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒருத்தன் பேட்டிங் பண்றான் பாத்தீங்களா? இவன் தான் பாபி. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட பையன் ஜாக்குக்கு பயங்கரமா தொல்லை கொடுக்கறது இவன் தான். இவனுமே பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பால அப்படியே விட்டுறான் அடிக்காம. செகண்ட் பால பயங்கரமா அடிக்கிறான். அடிச்சது ரொம்ப உயரத்துக்கு போகுது. அவ்வளவுதான், யாருமே பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜாக்குமே வந்து பிடிச்சிருவான். டப்புன்னு பிடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே காண்டாயிருவாங்க. அவ்வளவுதான், கேம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நான் பாபின்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க வந்து தோத்துருவாங்க. இப்ப கேம் ஓவர்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே அவனோட பள்ளிக்கூடத்துல இருக்கிற அவனோட லாக்கர்ல பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பாபின்னு சொன்ன பாத்தீங்களா, அவனுமே வந்துட்டு ஜாக்க பார்த்து, ஒரு பாலை கேட்ச் பிடிச்சுனா நீ என்ன ஹீரோவா, உன்னோட ஹீரோ தனத்தை ஏன்டா காட்டாத, இல்ல உன்னை கொன்னு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஜாக் வந்து ரொம்பவுமே அமைதியான ஆளு. இப்ப ஜாக்குமே
பேருமே ஸ்கூல்ல இருந்து கிளம்பிடுறான். இப்ப ஜாக்கோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க 2 பேருமே ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ரோட்ல கார்ல போன அந்த பாபின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே நம்ம ஜாக்க வந்து பாத்துறான். பார்த்துட்டு சரி இந்த நாய் என்ன பண்றது, இவன் ஒரு பயந்தோலி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே காரை கொண்டு போயிடுறான். இப்ப கார் ஓட்டிட்டே போகும்போது இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரெட் கலர் பெரிய வண்டியில ஒரு 2 பேர் வராங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல ஒரு 2 பேர் கொலை பண்ணாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த நாயை தான் வராங்க. இப்ப பாபியும் அந்த 2 கொலைகாரங்களும் ஜஸ்ட் மிஸ் வண்டியை 2யுமே மோதி 2 பேருமே செத்து போயிருப்பாங்க. அப்படி செத்தா கூட நல்லதுன்னு தான் நமக்கு இருந்துச்சு. இப்ப அந்த 2 கொலைகாரன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்களுமே அங்க இருந்து வண்டி எட்டு போயிட்டு எங்க போறாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட ஷாப்புக்கு தான் போறாங்க. இந்த 2 கொலைகாரங்களும் கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கடையோட டோரையுமே லாக் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா கடை பூட்டுற டைம் இது. இப்ப நம்ம ஹீரோவுமே என்னடா இவங்க அப்படிங்கிற மாதிரி உத்து பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேருமே உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு காஃபி வேணும், காஃபி போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவுமே சாரி இது கடை லாக் பண்ற டைம், அதனால நீங்க நாளைக்கு வாங்க, உங்களை ஸ்பெஷலா கவனிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இத பார்த்த அந்த கோட்டு போட்டவன் சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே பயங்கரமா கத்துறான் எனக்கு காஃபி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இதை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே ஓகே சார் நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன், நீங்க அமைதியா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அந்த கடையில ஒரே ஒரு பொண்ணு வேலை பார்க்கறவங்க இருக்காங்க. அவங்களையுமே வந்து நம்ம ஹீரோ இங்க பாரு நீ கிளம்பு, நான் வந்து இவங்களை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவுமே காஃபி போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஒரு பொண்ணுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே கிளம்புறாங்க அங்க இருந்து. அப்படி கிளம்பும் போது அங்க உள்ள ஒருத்தன் போறவளை பிடிச்சி டப்புன்னு உட்கார வச்சிடறான். இங்க பாரு இங்க இருந்து யாராவது நகண்டீங்கன்னா உங்களை இங்கே சுட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த கோட்டு போட்டுவேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே டப்புன்னு கண் எடுத்துறான். கண் எடுத்துட்டு இங்க பாருங்க இந்த கடையில எவ்வளவு காசு இருக்குதோ அது எல்லாமே எனக்கு வேணும், ஒத்த இது கூட மிஸ் ஆக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ முத கொண்டு இப்ப அந்த கோட்டு போட்டவன்னு சொன்ன பாத்தீங்களா, அவனுமே இங்க பாரு அவளை கற்பழிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அங்க உள்ள ஒருத்தன்ட்ட. அதுல ஒருத்தவனுமே அந்த பொண்ணு கிட்ட நெருங்க போகும்போது நம்ம ஹீரோ கையில ஒரு பாட்டில் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பான். அதை எடுத்து அந்த கோட்டு போட்டு துப்பாக்கி நீட்டி இருந்தான் பாத்தீங்களா, அவன் கையிலே அடிச்சு துப்பாக்கிய புடுங்கி அவனையுமே எத்தி விட்டு அந்த பொண்ணு மேல கை வச்சான்னு சொன்ன பாத்தீங்களா, அவனையுமே டப்பு டப்புன்னு சுட்டு போட்டுறான் அதே இடத்துல. இப்போ இந்த கோட்டு போட்டவனுமே ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோ கால்ல சதக்குன்னு குத்திடுறான். நம்ம ஹீரோக்கு ரொம்பவுமே வலிக்குது. இந்த வலியில என் காலையடா குத்துன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து அவன் மண்டலையே சுட்டு போட்டு கொன்னுறான் அதே இடத்துல. இப்ப இப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கால்ல அடிபட்டு இருக்குது. அவனுமே ஹாஸ்பிட்டல் அப்படியே உட்காந்துக்கிட்டு நியூஸ் சேனலும் பாத்துக்கிட்டு இருக்கான். எல்லா நியூஸ் சேனல்லையுமே நம்ம ஹீரோ வந்து அவர் தான் உண்மையான ஹீரோ, அவர் தான் எங்களை காப்பாத்தினாரு, இந்த ஒரு சிட்டில எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அவர் மட்டும் இல்லனா அந்த ஷாப்ல உள்ள எல்லாருமே செத்து போயிருப்பேன் யாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி நியூஸ் சேனல்ல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா நம்ம ஹீரோவை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க, அதாவது புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காண்டி அவனோட ஒய்ஃப் வருது. என்ன பேபி என்னாச்சு, நீ அதெல்லாம் கண்டுக்காத, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க இருந்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இவங்க 2 பேருமே அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போறாங்க. வெளியே போய் பார்த்தா எக்கச்சக்கமான பேர் நம்ம ஹீரோவை காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு வெயிட் பண்றதா இருக்கட்டும், நம்ம ஹீரோ கூட வேலை பாக்குறவங்களா இருக்கட்டும், நிறைய நியூஸ் சேனலா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்ததுமே இங்க பாருங்க நீங்க தான் இன்னைக்கு இந்த சிட்டில உள்ள ஒரு பேர ஆபத்தை தடுத்திருக்கீங்க, அதுவும் இல்லாம நிறைய பேத்த காப்பாத்திருக்கீங்க, அதுவும் இல்லாம உங்களுக்கு காயமும் பட்டிருக்குது, நீங்க ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டி கை தட்டிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருந்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இவங்க 2 பேருமே அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் இறங்குனதும் பார்த்தோம்னா அங்க ஒரு நியூஸ் சேனல் ரெடியா நின்னுகிட்டு இருக்கு. அங்க கார்ல இருந்து நம்ம ஹீரோ இறங்குனதுமே இங்க பாருங்க என் பேரு ஜென்னி, நான் வந்து நியூஸ் சேனல்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க எப்படி அந்த தடுத்தீங்க, எப்படி உங்களை காப்பாத்திக்கிட்டீங்க, அதை பத்தி எல்லாமே கொஞ்சம் டீடைல்ஸா சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இங்க பாருங்க அது எப்படி நடந்ததுன்னு கூட எனக்கு ஞாபகத்தில் இல்ல, இதுக்கப்புறம் இதை பத்தி பேச்சு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே உள்ள போயிடறான். இப்ப நம்ம ஹீரோ உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட மகன் ஜாக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே டாடி நீங்க பயங்கரமான வேலை பார்த்துக்கிட்டீங்க டாடி, உங்களை ஊரு ஃபுல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க டாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை புகழ்ந்துகிட்டு இருக்கான். அப்போ அவனுமே அதாவது நம்ம ஹீரோவுமே இங்க பாரு இதுல புகழ்றதுக்கு எந்த விஷயம் இல்ல, நானே 2 பேத்த கொன்னுட்டேன்ட்டு ரொம்பவுமே அழுகையா இருக்குது, கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இத பத்தி இதுக்கப்புறம் நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாருமே அப்படியே தனியா நம்ம ஹீரோவோட ரூம்ல அப்படி நின்னுட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஒரு விண்டோ வழியா பாக்குறான். அங்க ஒரு பிளாக் கலர் கார் வந்து நிக்குது. அந்த காரை பார்த்ததும் மறுபடியும் நியூஸ் சேனல் தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்மலா அப்படியே விட்டுறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட கஃபே ஷாப்ல தான் நம்ம ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ஏடியும் வந்துடுறான். இவங்க 2 பேருமே அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து நிறைய கஸ்டமர்லாம் இருக்காங்க. இப்ப இப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு 2 பேர் கோட் ஷூட் போட்டு பயங்கரமா கிளம்பி வராங்க. இப்ப அந்த கடைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஹே ஜோ எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த கருப்பு கோட்டு போட்டிருக்கான் பாத்தீங்களா, இவன் ஒரு பயங்கரமான கொலைகாரன். இவன் பேர் என்னன்னு பார்த்தோம்னா போகெர்டி. என்ன ஜோய் பண்ற, பயங்கரமா வந்து கொலையெல்லாம் பண்ணிருக்க போல, அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல எல்லாரும் உன்னை ஹீரோ எல்லாம் சொல்லிக்கிறாங்க எல்லாமே, அப்படியா என்ன ஞாபகம் இருக்கா ஜோய் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுமே இங்க பாருங்க என்னோட பேர் வந்து ஜோய் கிடையாது டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னது டாமா, என்கிட்டயே பொய் சொல்றியா, என்ன மறக்க சொல்றியா, உன் பேரு ஜோய் குசாக் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல என் பேரு டாம், என் பேரு ஜோய் குசாக்லாம் அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு
ஜோய், எனக்கு நல்லாவே தெரியும் நீ எப்படி சண்டை போடுவ, நீ என்னென்ன பண்ணுவேன்னு. நீ சண்டை போட்டு அந்த 2 திருடனுங்களையும் கொன்னதையும் பார்த்தேன். ஒரு சாதாரண மனுஷனால ஸ்டார்டிங்லயே பயங்கரமா சண்டை போட முடியுமா, இல்ல பயங்கரமா ஷூட் பண்ண முடியுமா சொல்லு பார்க்கலாம். நீ ஜோய் தான், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. உன்னோட ஒவ்வொரு அடியையும் நான் நியூஸ் சேனல்ல பார்த்தேன். நீ ஜோய் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருங்க, நான் ஜோய் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. ஏன்னா நீங்க எதுவும் வாங்கி சாப்பிடவும் மாட்டீங்க. நீங்க அமைதியா வந்துட்டு இங்க உட்கார்றதுக்கு நிறைய கஸ்டமர்லாம் வந்திருக்காங்க. நீங்க போயிட்டீங்கன்னா சேராவது கிடைக்கும். நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு போக்கெட்டின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே காசை எடுத்து இங்க பாரு, உனக்கு காசு தானே பிரச்சனை, இந்த காசை வச்சுக்கோ போதுமா, இப்ப நான் இங்க இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு இந்த காசு தேவை கிடையாது, இந்த காசை நீங்களே வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, இந்த கண்ணு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணடியை கழட்டி காமிக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு கண்ணு செத்து போன கண்ணு போல ரொம்பவுமே ஓட்ட உடசலா இருக்குது. எனக்கு இப்படி கண்ணு தெரியாம போறதுக்கு யாரு காரணம் தெரியுமா, நீ தான். பயங்கரமான கம்பி முள்ளெல்லாம் வச்சு நீங்க அடிச்சது உனக்கு ஞாபகம் இல்லையா ஜோய் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த கண்ணு முழுசா தெரியாமலாம் ஆகல ஜோய், லைட்டா தெரியும். உன்னாலதான் இந்த கண்ணு போச்சு. இந்த கண்ணுக்கு தெரியாதா யார் இந்த கண்ணை பழுதாக்குனது, நீ மட்டும் தான். அதுவும் இல்லாம நீ பிலடெல்பியால வந்து ஒரு பயங்கரமான கொலகாரனாச்சே, இங்க எப்படி வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வெறுப்பாய், இங்க பாருங்க எனக்கு யாரையும் தெரியாது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதை பார்த்து அவங்க 2 பேருமே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்புனதுமே நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ஏடின்னு சொன்ன பாத்தீங்களா, அவளுமே வந்து ஏடிக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணி அவளுமே வந்து சொல்லிடுறா. இப்போ அந்த 2 கொலகாரங்களுமே கார்ல போய்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பின்னாடியே அந்த ஒரு போலீஸ்காருமே வந்து அந்த காரை நிப்பாட்டி, இங்க பாருங்க நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, எதுக்காக கடைக்குள்ள போனீங்க, ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு அந்த கடையால நீங்க மிரட்டினீங்களாமே, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சார் நாங்க எதுவும் பண்ணல, நாங்க டூரிஸ்ட் சும்மா தான் வந்தோம், காஃபி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனாலதான் காஃபி குடிக்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த போலீஸ்காரனுமே ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் எடு அப்படின்னு சொல்லி லைசன்ஸுமே செக் பண்றான். இங்க பாரு, இதுக்கப்புறம் நீங்க இங்க வரக்கூடாது, இங்க வந்தீங்கன்னா உங்களை கேஸ்ல உள்ள தூக்கி போட்டு கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு போலீஸ்காரனுமே மிரட்டிடுறான். இப்போ அந்த 2 கொலகாரனுமே அங்க இருந்து எஸ் ஆயிடுறாங்க 2 பேரும். இப்போ இங்க இருந்த போலீஸ்காரனுமே நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் உட்கார்ந்துருக்கான். ஆக்சுவலா நம்ம ஏடிக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரங்க தான் அவங்க. இப்போ அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு போலீஸ்காரனுமே சொல்றான், இங்க பாரு இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் தான், இதுக்கப்புறம் அவங்க வந்தாங்கன்னா அவங்கள வந்து கேஸ்ல உள்ள பிடிச்சு போட்டுருவோம், நீங்க எனக்கு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணுங்க, இதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போலீஸ்காரனுமே அங்க இருந்து வெளியே போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஏடிங்கிறவளுமே நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி ரொம்பவுமே அழுகிறான். இங்க பாரு ஏடி, எனக்கு பயமா இருக்குது, ஏன் இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோவுமே ஆறுதல் சொல்லிடுறான். இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இப்படி அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோவுமே அவனோட கடையில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது இவனோட கடையை தாண்டி ஒரு கருப்பு கலர் காருமே போகுது. இதையுமே நம்ம ஹீரோ பாத்துறான். ஆக்சுவலா அந்த கருப்பு கலர் கார் யாரோட காருன்னு பார்த்தோம்னா, அந்த போக்கெர்டி ஒரு கொலகாரன்னு சொன்னேன் பாத்தீங்களா, ஓட்டக்கண்ணே, அவனோட கார் தான் இது. இந்த ஒரு காருமே நம்ம ஹீரோவோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்து ரொம்பவுமே பயந்து போன நம்ம ஹீரோவுமே டப்புன்னு அவனோட ஒய்ஃப் ஏடிக்குமே வந்து கால் பண்றா. ஆனா அவளுமே செம்ம தூக்கத்தில் இருக்கா, காலை எடுக்கவே மாட்டா. ஆனா திரும்ப திரும்ப பண்ணிக்கினே இருக்கான். அவளுமே வந்து எடுத்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்க பாரு அந்த ஒரு 2 கொலகாரங்க பார்த்தோம் பாத்தியா, அவங்க நம்ம வீட்டை தேடி தான் வந்துகிட்டு இருக்காங்க, நீ கண்ணெல்லாம் எடுத்து ரெடி ஆயிரு, நானும் வந்துக்கினே இருக்கேன், நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், நீ ரெடி ஆயிரு, பிள்ளைகள் எல்லாம் நல்லா பாத்துக்கோ, கன் எடுத்து ரெடியா வச்சிரு, வந்தாங்கன்னா சுட்டு கொன்னுரு, நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே போனை கட் பண்ண அடுத்த செகண்ட் அவளுமே கண்ணெல்லாம் எடுத்து புல்லட் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே அப்படியே ஓடிக்கினே இருக்கான், எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டை நோக்கி. இப்ப இவளுமே கண்ணெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கதவு எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு கதவுக்கு முன்னாடி ரெடியா நின்னுகிட்டு இருக்கா வந்தா சுடுறதுக்காக. அப்போ டப்புன்னு நம்ம ஹீரோ கதவை திறக்கிறான். ஜஸ்ட் மிஸ் இவளுமே போட்டு தள்ளி இருப்பா யாரும் நம்ம ஹீரோவை. இப்ப இவங்க 2 பேருமே பயந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சாரி என்ன மன்னிச்சிரியடி, இது தப்பான இன்ஃபர்மேஷனோ ரைட்டான இன்ஃபர்மேஷனோ, ஆனா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா யாரும் என்ன பண்றது, அதனாலதான் உன்னை வந்து ரெடியாக சொன்னேன், சாரி என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஒண்ணு இல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே மேல போயிடுறா. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, ஏடி அந்த ஒரு குட்டி பொண்ணு சாரான்னு சொன்னேன் பாத்தீங்களா, இவங்க 2 பேருமே மாலுக்கு போறாங்க ஷாப்பிங் பண்றதுக்காக. அப்படி போயிட்டு அந்த ஒரு குழந்தையுமே ஒரு பக்கம் விளாண்டுகிட்டு இருக்கு. இவன் வந்து ஒரு பக்கம் இவளுக்கு தேவையான ஸ்லிப்பரா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், மேக்கப் செட்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு திரும்பி பார்த்தா விளாண்டுகிட்டு இருந்த சாராவை காணோம். இப்ப இவளுக்குமே ரொம்பவுமே பயமாயி போயிருது. சாரா சாரா அப்படின்ட்டு இவளுமே வெளியே போறா. அப்போ அந்த கடையில உள்ள வேலை பாக்குறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுமே மேம் செருப்பு போட்டு போறீங்க, ஸ்லிப்பரை விட்டுட்டு போங்க மேம், ஸ்லிப்பரை விட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடங்கப்ப என் பிள்ளைய காணும், நான் பயந்து போயிருக்கேன், உனக்கு ஸ்லிப்பர் தான் முக்கியமானு சொல்லிட்டு ஸ்லிப்பரையுமே கழட்டி மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு அவளுமே சாரா சாரான்னு தேடிக்கிட்டு இருக்கா. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது சாராவுமே ஒரு பக்கம் விளாண்டுகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த போகர்ட்டி கொலகாரன் சொன்ன பாத்தீங்களா, அவனுமே உட்கார்ந்துருக்கா. இங்க பாரு உன் பிள்ளை அந்த தான் இருக்குது, உன் பிள்ளைய பிடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப சாராவையுமே கூட்டிட்டு எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க, என் பக்கம் இதுக்கப்புறம் நீங்க வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்ப அந்த ஒரு கொலகாரனுமே சொல்றான், நான் சொல்றது ஒரு 5 செகண்ட் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, உன் ஹஸ்பண்ட்னு ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, அவன் பேரு வந்து ஜோய் குசாக்கு, டாமெல்லாம் கிடையாது, அவன் பிலடெல்பியால பிலிங்கிற இடத்துல பயங்கரமான கொலைலாம் பண்ணிருக்கான், அவன் பயங்கரமான ஒரு கொலகாரன். இப்போ அவனோட எவிடன்ஸ் எல்லாத்தையுமே மாத்தி நேமு கொண்டு மாத்தி அவன் இந்த சிட்டில வந்து உட்கார்ந்துருக்கான். நீயே வேணும்னா நான் சொல்றது உண்மையா இல்லையாங்கிறது அவன்கிட்டே போய் கேளு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை பார்த்த ஏடியுமே இதுக்கப்புறம் வந்தா நான் போலீஸ் கேஸ் கொடுத்துருவேன், இதுக்கப்புறம் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குழந்தையுமே கூட்டி வீட்டுக்கு
வீட்டுக்கு போறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட பையன் ஜாக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே ஸ்கூல்லயுமே வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அந்த பாபின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவன் ஸ்கூல்ல படிக்கிற அவனோட எனிமி, அவனோட ஃப்ரெண்டு, இவங்க எல்லாருமே சுத்தி வளைச்சு நம்ம ஜாக்கையுமே வந்து பயங்கரமா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க, தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க அப்பா ஹீரோவா இருந்தா நீ என்ன பெரிய இவனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவுமே வெறியான நம்ம ஜாக்குமே ரெண்டு பேர்த்தையுமே அடிச்சு மண்டையெல்லாம் திறந்து விட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்டுமே வந்து ஜாக்கை வந்து கூட்டி போயிடுறான். இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ அடிக்காத, அவங்க செத்து போயிட்டேன்னா உன் மேலதான் கேஸ் விழும் அப்படின்னு சொல்லி கூட்டி போயிடுறா. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜாக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அவனையுமே அவங்க அப்பா, அதாவது நம்ம ஹீரோ வந்து இங்க பாரு, நீ என்ன ஸ்கூல்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்க, எதுக்காக உன்னை அனுப்பி விடுறோம், படிக்கிறதுக்காக தானே ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறோம், சண்டை போட்டு ஊர் பிரச்சனை எல்லாம் வாங்கிட்டு வருவியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. டாடி நீங்க மட்டும் சண்டை போறீங்க, நான் சண்டை போட்டா என்ன, அவன் வந்து நம்மள தப்பு தப்பா பேசினா, நம்ம குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா பேசினா, என்ன மிரட்டிக்கிட்டே இருக்கானா, இப்படியே இருந்தா லாஸ்ட் வரைக்கும் அவனுக்கு பயந்தொலி பையனா தான் இருக்கணும், லாஸ்ட் வரைக்கும் அவனுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, அவன் பேசினா நீ அமைதியா இருக்கும், அடிச்சா கூட அமைதியா தான் இருக்கணும். இப்போ அவங்க வீட்டுல கேஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. கேஸ் கொடுத்தாங்கன்னா போலீஸ் கேஸ்னு அலையவா, நம்மகிட்ட அவ்வளவு பெரிய காசெல்லாம் கிடையாது, அமைதியா ஒழுக்கமா இருக்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வாய்க்கு வாய் ஜாக்குமே பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே பொலிச்சுன்னு கண்ணத்தோட ஒரு அற விடுறான். அற விட்டதுல இவனுமே அங்க இருந்து கோச்சின்னு போயிடுறான். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப், இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்க வீட்டு பக்கம் ஏதோ ஒரு வண்டி வர மாதிரி சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோவுமே எழுந்து பாக்குறான். எழுந்து பார்த்தா அது அந்த போக்கெட்டின்னு சொன்ன பாத்தீங்கன்னா அந்த கொலகாரன் அவன் தான் வரான். இப்போ நம்ம ஹீரோவுமே விறுவிறுன்னு கீழே போய் இறங்கி பாக்குறான். அந்த போக்கெட்டி அவங்க கூட ஒரு ரெண்டு பேரு இவங்களுமே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ கையிலுமே வந்து கன்னு வச்சிருக்கான், ஆனாலும் அவங்களை எதுவுமே பண்ண முடியல. இப்போ அந்த ஒரு கொலகாரனுமே நம்ம ஹீரோவை பார்த்து, இங்க பாரு ஜோய், நீ என் கூட வந்துரு, என் கூட வந்துட்டுனா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோவுமே, இங்க பாருங்க என் பேர் ஜோய் கிடையாது டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏய் நடிக்காதடா, போதுண்டா, நீ என் கூட வந்துரு, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் வர மாட்டேன்னு திரும்பவும் சொல்றான். அப்போ டப்புன்னு அந்த காருக்குள்ள இருந்து நம்ம ஹீரோவோட பையனை இறக்கி, நீ வரலனா இவன் செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ரொம்பவுமே கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடறா. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ஏடி கிட்டையுமே காதுல போயிட்டு, இங்க பாரு, நீ மேல விண்டோ வழியா எல்லாத்தையுமே வேடிக்கை பாரு, மேல போயிரு, வீட்டுக்கு மேல போயிரு, அவளையுமே நம்ம ஹீரோ மேல அனுப்பி விட்டுறான். இப்போ நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நான் வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனோட பையனையுமே வந்து விட்டுறாங்க. இப்போ அவனும் மேல போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தனியா நின்னுகிட்டு இருக்கும் போது அதுல உள்ள ஒரு கொலகாரனுமே நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து கண்ணை காமிச்சிட்டு, இங்க பாரு நகரு, காருக்குள்ள போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே டப்புன்னு அவனுக்கு வாயெல்லாம் உடைச்சு விட்டு அவனோட கண்ணை வாங்கி டப்பு டப்புன்னு எல்லாத்தையுமே சுட்டு போட்டுறான் அந்த இடத்துலயே. இப்போ அந்த போக்கெட்டின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவன் சும்மா இல்லாம ஏன்டா ஏன் ஆளையே சுடுறே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையிலேயே பட்டுன்னு சுட்டுருவான். நம்ம ஹீரோவுமே வேற என்ன விழுந்துருவான் கீழேயே. இப்போ அந்த போக்கெட்டியுமே அவனோட கண்ணை நம்ம ஹீரோவோட தலையில வச்சு மாட்டிக்கிட்டு இருப்பான். இங்க பாரு நீ தான் ஜோய் குசாக்கு, மரியாதையா என் கூட வந்துரு, இல்லனா உன்னை இங்கேயே கொன்னு போட்டுரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே மேல உள்ள ஏடியுமே வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ இப்படியே வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த போக்கெட்டின்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் முதுகுலயே வந்து புல்லட் பாயுது. அதே இடத்துல அவனுக்கும் ஜோலி முடிஞ்சிருது. யாரா சுட்டன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பையன் ஜாக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் தான் சுட்டுறான். இவனுக்கு சுடலாம் தெரியுமாங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்தது. இப்ப நம்ம ஹீரோவுமே பையன் எழுந்து போயிட்டு ஜாக்கையுமே கட்டி பிடிச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த ஒரு சீனுமே இங்க நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட கையில குண்டடி போட்டிருக்கும் பாத்தீங்களா, அவனையுமே ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. அப்படி ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கும் போது, ஏன்னா இப்படி நிறைய கொலகாரங்களை கொல்ற அளவுக்கு இன்னொரு கொலகாரனால மட்டும்தான் முடியும், ஒரு நார்மலான பீப்புளால முடியாது. இத எல்லாத்தையுமே மேல இருந்து வேடிக்கை பார்த்தா பாத்தீங்களா நம்ம ஏடி, அவனுமே தெரிஞ்சுக்கிறா இவன் கண்டிப்பா கொலகாரனா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஹஸ்பண்டே வந்து புரிஞ்சுக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருக்கான் வேற சொன்னேன்னா, ஏடியுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இங்க பாரு நீ யாரு என்னங்கறத என்கிட்ட மறைக்காம கிளியரா சொல்லு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்கிட்ட எதுவும் மறைக்காத, அவங்க உன்னை கொலகாரன்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்ப நம்ம ஹீரோவுமே சொல்றான், சாரி மன்னிச்சிரு, எனக்கு அப்பா அம்மா கிடையாதுன்னு உனக்கு தெரியும், நான் ஒரு தனி ஃபேமிலியோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன், அப்படிங்கும் போது நீ எனக்கு கிடைச்ச, அதுல இருந்து இந்த மாதிரி கொலை பண்ற விஷயம் எல்லாத்தையுமே விட்டுட்டேன், நான் பிலடெல்பியாங்கிற ஊர்ல தான் ஒரு கொலகாரனா இருந்தேன், பயங்கரமான ஒரு கொலகாரனா இருந்தது உண்மைதான், ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் விட்டுட்டேன், இப்ப வரைக்கும் அதை தொட்டதே கிடையாது, இதுக்கப்புறமா நான் போக போறது கிடையாது, எனக்கு நீ என்னோட பிள்ளைய இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியம், உங்களுக்காண்டி நான் என்னனாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம ஏடின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே சும்மா இருப்பாளா, நீ ஒரு கொலகாரன், நீ இதுக்கப்புறம் எங்க வீட்டு பக்கம் வராத அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து அழுதுகிட்டு போயிடுறான். இப்படி அடுத்த நாள் நம்ம ஹீரோவுமே டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அவனுமே வீட தேடி போய்கிட்டு இருக்கான். அப்படி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட பையன் ஜாக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அவனுமே அவங்க அப்பாவை பார்த்துட்டு, நீ எல்லாம் தகப்பனா, நீ ஒரு கொலகாரன் தானே அப்படின்னு சொல்லி கொடூரமா பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு அப்பன் கூட பார்க்காம பேசிக்கிட்டு இருக்கான். நீ நிறைய கொலை பண்ண, அன்னைக்கு நீ என்ன அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவுமே அசிங்கப்படுத்துறான். இவனுமே புள்ள கூட இப்படி பேசுது, இவங்களுக்காண்டி தானே நம்ம மாறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அமைதியா நின்னுகிட்டு இருக்கான் காரு பக்கத்துல. அப்படி நின்னுட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரன் சொன்ன பாத்தீங்களா, அவருமே வந்துட்டு, இங்க பாரு நீ நிறைய கொலை பண்ணிருக்க மாதிரி தெரியுது, உன்னோட டீடைல்ஸ் எடுத்து பார்த்தா பயங்கரமா உன்னை பத்தி எழுதி இருக்குது, இதுக்கப்புறம் உன்னை யாராவது திரும்பவும் தேடி வந்து அவங்கள நீ கொன்னனா உன் மேல பயங்கரமா கேஸ் ஆகி போயிரும், ஏன்னா ஒவ்வொரு தடவையும் தற்காப்புக்காக கொல்ல முடியாது,
உன் மேல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறனாலதான் அவங்க உன்னை தேடி வராங்க, அதனால பாத்து இருந்துக்கோ, இல்ல நீ இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஒய்ஃப், அதாவது ஏடிக்கு என்னதான் நம்ம புருஷன் மேல கோவம் இருந்தாலும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அவனை கெட்டி பிடிச்சு, இல்ல என் புருஷன் அப்படிலாம் கிடையாது, என் புருஷனை வந்து கைது பண்ணி கொண்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்கா. இப்போ அந்த ஒரு போலீஸ்காரனுமே ஏடி அழுகிறத பார்த்துட்டு அவனுமே கிளம்பி போயிடுறான். அவன் கிளம்பி போன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோவை பிடிச்சு தள்ளி விட்டு சத்து சத்துன்னு அரைஞ்சு ஏன்டா என்ன ஏமாத்தின அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து மேல போயிடுறான். இப்படி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவுமே அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது அவனுக்குமே வந்து ஒரு போன் கால் வருது. அந்த ஒரு போன் கால்ல ஒரு வாய்ஸ்மே கேக்குது. இந்த வாய்ஸை கேட்டதுமே நீ ரெச்சி தானா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ இது எல்லாமே உண்மையாலுமே நம்ம ஹீரோக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்குது. நீ உடனே வந்து பிலடெல்பியாக்கு வந்து வா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த போன் பேசுறான் பாத்தீங்களா, இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட அண்ணன் தான், கூட பிறந்த அண்ணன் தான். நம்ம ஹீரோவுமே இன்னைக்கு நைட்டே இது எல்லாத்தையுமே முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அன்னைக்கு நைட்டே அந்த கார் எடுத்துட்டு அந்த பிலடெல்பியாங்கிற ஊருக்கு அவனோட அண்ணன் அதாவது ரிச்ச தேடி போறான். ரிச்சுங்கிறவன் சும்மா சாதாரண குலகாரன் எல்லாம் கிடையாது, பயங்கரமான குலகாரன். அவனை நேரடியெல்லாம் பார்க்க முடியாது. அவனுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை சந்திச்சு அவன் தான் வந்து அந்த ரிச்சு கிட்டே கூட்டி போவான். அப்படி அவனை சந்திக்கிறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடத்துல அந்த ரிச்சர்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனோட அடியாளு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். இப்ப அவன் கூடயுமே நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க, நான் ரிச்சரோட தம்பி தான், நான் தான் வந்து ஜோய் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே வா, நீ தான் வந்துட்டல, அவ்வளவுதான் உங்க அண்ணன் கூட்ட கூட்டி போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ரெண்டு பேருமே போய்கிட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு பேருமே எங்க போறாங்கன்னா ரிச்சரை பார்க்க தான். இப்போ ரிச்சர் இருக்கிற இடத்துக்குமே போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த ரிச்சர்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்து நம்ம ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறம், உடன்பிறப்பே உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, என்னாச்சு, ஆளே அடையாளம் இல்லாம ஆயிட்ட, நாங்க செத்து போயிட்டோம்னு நினைச்சோம், ஆனா நீ உயிரோட இருந்து இப்படி இவனுங்க கிட்ட சிக்கிக்கிட்ட பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அந்த ஒற்றை கண்ணை, நீ தானே வந்து முள்ளு கம்பியெல்லாம் வச்சு அவனை கண்ணை கிழிச்ச, அவங்க கூட்டம் உன்னை பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்குது, உன்னை தேடினா பிரச்சனை இல்ல, எங்களையும் தேடி எங்க கூட வந்து சண்டைக்கு வராங்க. இந்த சிட்டில ரெண்டே கூட்டம் தான், ஒன்னு நம்ம கூட்டம், இன்னொன்னு அவங்க கூட்டம். எங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில ரொம்ப மோதலா இருக்குது. அது யாரால? நீ ஒருத்தனால மட்டும்தான். அதனால நீ செத்து போகணும், நீ இங்கேயே செத்துரு, அப்படின்னா தான் எங்களுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிச்சருமே சொல்றான். யாரு? இவனோட கூட பிறந்த அண்ணே சொல்றான். இத பார்த்த நம்ம ஹீரோவுமே மிரண்டு போயிடுறான். இப்போ அந்த ரிச்சர்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் கூட இருக்கிற ஒருத்தனுமே நம்ம ஹீரோ தலையிலே வந்து கண்ணை வைக்கிறான். வழக்கம் போல நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, இது எல்லாத்தையுமே முடிச்சு வைக்கிறதுக்கு தாண்டா நானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அவனை அடி அடின்னு அடிச்சு அங்க உள்ள கன் எடுத்து அங்க உள்ள எல்லாத்தையுமே டப்பு டப்புன்னு சுட்டு போட்டு அவனுமே தப்பிச்சு போயிடுறான். தப்பிச்சு போனா ஒரேடியா போல அந்த ரிச்சர்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் இருக்கிற இடத்திலே ஒளிஞ்சிருக்கான். இப்போ ரிச்சரு இவன் கூட இருக்கிற இன்னொருத்தர் அடியாளு, இவங்க ரெண்டு பேருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரு அடியாளையுமே சுட்டு போட்டு இந்த ரிச்சர்னு சொன்ன பாத்தீங்களா, கதவை திறந்து ரிச்சருமே நின்னுக்கிட்டு இருக்கான். அண்ணன் கூட பார்க்காம நம்ம ஹீரோவுமே இது எல்லாத்தையுமே முடிச்சு வைக்கிறதுக்காண்டி அந்த ரிச்சர்னு சொன்ன பாத்தீங்களா, அவனையுமே டப்பு டப்புன்னு சுட்டு போட்டுறான் அதே இடத்துலயே. லாஸ்டா நம்ம ஹீரோவுமே இதை நான் தான் தொடங்கி வச்சேன், நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவனுமே வந்து கிளம்பிடுவான். கிளம்பி நைட்டோட நைட்டா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கே வந்துருவான். நம்ம ஹீரோவோட வீட்லயுமே அவனோட ஒய்ஃபா இருக்கட்டும், அவனோட பிள்ளைங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே ரொம்பவுமே வருத்தமா உட்கார்ந்துருக்கான் வந்து. ஆனா நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான கொலகாரன்னு தெரிஞ்சும் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபா இருக்கட்டும், அவங்களோட பசங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை ஏத்துக்கிறாங்க. இதுதான் பெரிய ஹைலைட். நம்ம ஹீரோ தப்ப உணர்ந்துட்டான். ஆனா தப்ப உணர்ந்ததுக்கு அப்புறம் அவனை திரும்பவும் கொலகாரனா ஆக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அவனோட ஃபேமிலி வந்து மன்னிச்சாங்க பாத்தீங்களா. அதுதான் இங்க பெரிய மேட்ரே. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அழுதுகிட்டு அவனுமே எதுவுமே பேசாம பெரிய தப்பு பண்ணிட்டோங்கிற மாதிரி அவனுமே உட்கார்ந்துருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ஏடின்னு சொன்ன பாத்தீங்களா, அவனுமே அழுதுகிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே அப்படியே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே இதோட இந்த படத்தையுமே வந்து முடிக்கிறாங்க. அதாவது இந்த படத்துல என்ன சொல்றானுங்கன்னா, ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கானா அவன் என்னதான் நல்லவனா மாறினாலும் அவனோட பாஸ்ட்ல என்ன நடந்திருக்குதோ அது திரும்ப அவனை தேடி கண்டிப்பா ஒரு நாள் வரும். அதையும் தாண்டி அவனோட தப்ப உணர்ந்தானா அவன் தான் மனுஷன் அப்படிங்கறத சொல்றாங்க. முக்கியமா இந்த மாதிரி தப்பை யாருமே பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முன்னாடி தப்பு பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படுறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைல தேடி நோட்டிபிகேஷன் வரும். திஸ் இஸ் யுவர் RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்ட.